அனைவருக்கும் வணக்கம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க புதுசாக கட்டப்படுற சென்னை சென்ட்ரல் டவர் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரல் டவர் வந்து எக்ஸாக்டாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க தாங்க கட்டுறாங்க. சுமார் 27 ஃப்ளோர் கொண்ட ஒரு பில்டிங்காக வந்து இந்த சென்ட்ரல் டவர் வந்து அமைக்கிறாங்க. சென்னை மெட்ரோ நிர்வாகமும் டிட்கோ அமைப்பும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டோட கான்ட்ராக்டர் வந்து ரினாட்டஸ் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கான்ட்ராக்டராக வந்து நியமிச்சிருக்காங்க. 27 ஃப்ளோர் கொண்ட இந்த கட்டிடத்தில் அண்டர்கிரவுண்ட் லெவல் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்காக 4 லெவல் வந்து அமைக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 4வது ஃப்ளோர் வரைக்கும் ரீட்டைல் அவுட்லெட்ஸ், கமர்ஷியல் அவுட்லெட்ஸ்லாம் வாடகைக்கு விட போகிறாங்க. 5வது ஃப்ளோர்லேருந்து 24வது ஃப்ளோர் வரைக்கும் ஆஃபீஸ் ரெண்டல்ஸ் தான் விட போகிறாங்க. அதாவது ஆஃபீஸ் அமைப்பதற்கான அந்த ரெண்டலுக்காக விட போகிறாங்க. 25வது ஃப்ளோரில் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ஃபெசிலிட்டிஸ் சம்மந்தமான அலுவலகம் வந்து வரப்போகுது. 26, 27 வந்து ப்ரீமியம் பிஸ்னஸ் கமர்ஷியல் அவுட்லெட்ஸ் வந்து வரப்போகுது. மேபி ஸ்டார் ஹோட்டல் டைப்பில் வரலாம், ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் மாதிரி வரலாம். சுமார் 120 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கட்டிடமாக இது வந்து அமைக்கிறாங்க. பிப்ரவரி 2025 தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2027 இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் லைவாக பார்த்த வரைக்கும் அண்டர்கிரவுண்டுக்கான அந்த 4 லெவல் பார்க்கிங்கான வசதி வந்து அமைச்சிட்டாங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அமைப்பதற்கான ஸ்ட்ரக்சர் வேலை தான் நடக்குது. சுமார் 380 கோடி மதிப்பீட்டில் இந்த சென்ட்ரல் டவர் ப்ராஜெக்ட் வந்து அமைக்கிறாங்க. என்னுடைய ஒரு பர்சனல் விஷ், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 4வது ஃப்ளோர் வரைக்கும் ரீட்டைல் அவுட்லெட்ஸ், கமர்ஷியல் அவுட்லெட்ஸுக்கு தான் வந்து ரெண்டல் விட போகிறாங்க. அதில் ஏதாவது ஒரு ஃப்ளோரில் பட்ஜெட்லேயே தங்குவதற்கான டார்மெட்ரி ஃபெசிலிட்டி அந்த டைப்பில் ஒரு ஹோட்டல் அமைச்சாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயணிகள் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 300லேருந்து 500 ரேஞ்சில் ஒரு 12 ஹவர்ஸ் தங்குவதற்கான அந்த ப்ரைஸில் வந்து ஹோட்டல்ஸ் கிடச்சதுன்னா பட்ஜெட்டாக தங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தாங்க இந்த சென்னை சென்ட்ரல் டவர் வந்து அமைக்கிறாங்க. மெட்ரோ கனெக்டிவிட்டியும் இருக்குது, எம்ஆர்டிஎஸ் கனெக்டிவிட்டி, லோக்கல் சபர்பன் ட்ரெயின் கனெக்டிவிட்டி, எம்டிசி பஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு பிஸியான பகுதி. ஃப்யூச்சரில் ஒன்ஸ் இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிற எல்லா முக்கியமான பகுதிக்கும் மெட்ரோ மூலமாகவே போக முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆன பிறகு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயணிகளுக்கும் சரி, கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதாங்க இந்த சென்னை சென்ட்ரல் டவர் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ். நன்றி, வணக்கம்.